இப்போ ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் வந்து ஒன்னா கிடையாது யூபியில. மதுரா தொகுதியில இருக்கிற ஆர்எஸ்எஸ் வந்து அசுதோஷ் பரத்வாஜ் ஒருத்தர் கட்டுரை எழுதியிருக்காரு. அவர் நேரா போய் இன்டர்வியூ பண்ணிருக்காரு. அங்க இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த முறை பிஜேபி நிறுத்தியிருக்கும் வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டியது எனது கடமை. ஆர்எஸ்எஸ் காரர் சொல்றாரு. 4 லட்சம் ஓட்டுல இவனை வாக்கு வித்தியாசத்துல இவனை தோற்கடிக்கிறா இல்லையான்னு பாருன்னு. பிஜேபி வேட்பாளர் அதே வேட்பாளருக்கு 2019 தேர்தல்ல அதே ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கு பயங்கரமாக வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு அவர் மேல அவ்வளவு வெறுப்பு. ஏன்னா இவங்க தொடர்ந்து சிவராஜ் சிங் சௌஹான், ராமன் சிங் போன்றவர்களை, சத்தீஸ்கர்ல ராமன் சிங்கும் மத்திய பிரதேசல சிவராஜ் சிங் சௌஹானையும் மோடி ஓரங்கட்டுகிறார். ஏன்னா அவங்க அப்படியே விட்டுருந்தா அடுத்த இன்னொரு முறை சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டா. ஏன்னா நீங்க 3 முறை சீஃப் மினிஸ்டர் ஆனு குஜராத்ல நேரா நேஷனலுக்கு வந்தீங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் நேஷனலுக்கு வந்து தன்னோட இடத்த காலி பண்ணிடுவாங்க அப்படின்ற பயம் மோடிக்கு இருக்கு. அதனால ஓரங்கட்டுறாரு அப்படிங்கிற ஒரு பிம்பம் அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. அதனாலே யோகி ஆதித்யநாத் அவரு ஓரங்கட்டுறாரு.